பெரியாருக்கா ஓட்டு? காந்திக்கு தான் ஓட்டு. காந்திய வணங்குங்க, காந்திய போற்றுங்க. திராவிடத்தை பேசுற பெருமக்கள், திமுக இருக்கிறவங்க எல்லாம் காந்திய கும்பிடுங்க. பெரியாருக்கு ஓட்டுனா பெருமக்கள் பெரியார் சீமான் அசிங்கமா பேசிட்டாரு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னீங்களா? அப்படி சொன்னவங்களுக்கு 222 ஓட்டு வந்துருக்கு. இப்படித்தான் பெரியாரு. எனக்கு நேரம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் தொண்டை சரியெல்லாம் போச்சு, கட்டிடுச்சு. இந்த கொன்னு புதைச்சிருப்பேன் உங்களை. நீ வாயை திறந்தா நான் திருப்பி நான் பேசுவேன். நீ விட்டினா நான் வேற வேலைக்கு போவேன். ஏன் தம்பி, 1000 பெரியார் எனக்கு. என் மொழிக்காக, என் எல்லை மீட்புக்காக, என் நில பாதுகாப்புக்காக, வள பாதுகாப்புக்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக நான் அது தனியா ஒரு நாள் பேசுறேன். அப்ப பேசுறேன். சொந்த பெரியார், சொந்த பெரியார் எனக்கு 1000 இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த பெரியார் இல்ல. பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறது விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நான் நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? நீங்க இங்க பாருங்க, எங்க அண்ணனை சாகணும்னு நினைச்சது, விடுதலை புலிகளை சாகடிக்கணும்னு நினைச்ச திராவிடம்ங்க. இன்னைக்கு அவன் பிள்ளை வந்து அடிக்கும் போது நீ என்ன பண்ற? செத்தவனை துணை கழிச்சுக்கிட்டு வர. ஏன்னா எவனும் இல்ல உன்னை இங்க பாரு, செத்துக்கிட்டு இருக்க உன்னை காப்பாத்த செத்து போன புலிகள் தேவைப்படும். உலகமே ஏத்துக்கணுங்க, நான் எதிர்க்கிறேங்க. போதுமா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க வேணா கொண்டாடுங்க, ஏத்துக்கிறீங்க. நான் எதிர்ப்பேன். பெரியாருங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னைய பின்பற்ற என் பிள்ளைகள் பெரியார் வேணும்னா வெளியேறி போயிட்டு இருக்கலாம். நீங்க சொல்ற தலைவர்களை ஒருத்தரை சொல்லுங்க, நான் சொல்றேன். எங்க தாத்தா தேவனையப்பாவனார் ஆதரிச்சாரு, தீராவிடம் தீதுன்னு எழுதி வச்சுட்டு செத்து பண்ணாரு. அதே மாதிரிதான் எங்க தாத்தா இந்த கீழப்ப விஸ்வநாதன் இருந்தாரு. கடைசி அங்க இருந்தே ஏத்துக்கிட்டு தான் இருந்தாரு. இன்னொரு தாத்தன் புரட்சி பாவலன் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடினாரு. அதுல முக்கியமான தளபதிகள் 40 பேர்ல முதல் தளபதியா இருந்தாரு பாரதிதாசன். கடைசியா என்ன எழுதினாரு? நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ்நாட்டின் உரிமை இழந்தோம்ட்டான். இந்த சிங்கத்தின் குகையில வந்த சிறுநரி யார சொல்றான்? கடைசியா சொல்றான். அது யாருக்காக சொல்றான்? எனக்காக தான் சொல்றான். நம்பாதரான்னு எங்க அப்பன் வாழ்ந்துட்டு இருக்கான் மணியரசனை கேளுங்க. மான் போல நம்மோட ஓடி வருவான்டா, நம்ம ஆள் நினைச்சு ஓடுவோம்டா. தனியா மாட்டினா ஓனாய மாதிரி குறவழி கடிப்பான்டா. அதுதான் திராவிடம். நான் படம் பார்த்து பேசலையே, மற்றவங்க மாதிரி இது பெரியார், இவர் கண்ணாடி போட்டிருப்பார், இவர் தாடி வளர்த்திருப்பார். படம் பார்த்து பேசல, படிச்சுட்டு பேசுறேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும். பெரியாரை எதிர்க்க நீங்க பெரிய காரணம்லாம் தெரிவிக்காதீங்க. நீங்க எனக்கு உயிர் என் தாய்மொழி தமிழ், என் முகம், என் முகவரி, என் அடையாளம். உங்களுக்கெல்லாம் அது இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் தாய்மொழி முட்டாள்களின் மொழி, காட்டு மிராண்டி மொழி. அது சனியன் விட்டு ஒளினா, அப்படி சொன்ன அந்த சனியனை ஒழிப்பதான் என் இலக்கு. இதுல என்ன பெரிய கோட்பாடு? உலகத்துல எந்த மொழியை இழிவா பேசிட்டு அந்த மொழியில அந்த இனத்துக்கு தலைவனா இருந்த முடியும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, தேங்க் யூ. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிட்டீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிட்டீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.